அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மாஸ்கோவில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய முறைப்படி வரவேற்பு அளிப்பதற்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அந்நாட்டின் அரசு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து மோடி பேச இருக்கிறார். இருநாட்டு உறவு குறித்து பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்தும் இந்த பயணத்தின் போது பேசி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. 2 நாள் பயணத்தை முடித்துவிட்டு நாளை ஆஸ்திரேலியா செல்ல இருக்கிறார் பிரதமர் மோடி. இந்நிலையில் தற்போது மாஸ்கோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்யாவில் இரு நாட்டு தலைவர்களும் பேச இருக்கின்றனர். குறிப்பாக பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக முக்கிய முடிவுகள் இந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட இருக்கிறது. இந்நிலையில் மாஸ்கோ சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் அந்த நாட்டின் அரசின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விமான நிலைய வளாகத்தில் இந்திய முறைப்படி பிரதமரை வரவேற்பதற்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றடைந்திருக்கிறார். அங்கு ரஷ்யாவினுடைய பிரதமரை சந்தித்த பிறகு அங்கிருந்து ஆஸ்திரேலியா செல்ல இருக்கிறார். இந்நிலையில் மாஸ்கோ விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாஸ்கோ விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அந்த நாட்டு அரசின் சார்பில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பும் மரியாதையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விமான நிலைய வளாகத்தில் இந்திய முறைப்படி அவரை வரவேற்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ரஷ்ய அதிபரை சந்தித்து இரு நாட்டு உறவு குறித்து பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்தும் பிரதமர் மோடி பேச இருக்கிறார். 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ரஷ்ய அதிபரை அவர் சந்திக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.